எல்லோருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எலி வளர்ப்பது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். எலி வளர்க்குறதுன்னா என்னென்னா, முதல்ல பெட்ஸு வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ, ஸோ ஃபஸ்ட்டு பிகினர் பெட்டு ரொம்ப பிடிக்கிறவங்க ஃபஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா என்ன வளர்க்கலாம் ஐடியா வச்சுருந்தீங்கன்னா, இந்த எலி வளங்க ரொம்ப அழகாக இருக்கும். மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பூஸ்டர் இது ஆக்சுவலி. ஸோ அதனால் எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு எலியை மேல் அண்ட் ஒரு ஃபீமேல் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். அப்படி இல்லைனா ஒரு மேலுக்கு ப்ரீடராக ஆகணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு மேலுக்கு ஒரு 5 ஃபீமேல் வச்சிங்கன்னா போதும். வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் வேணும். அந்த கண்டெய்னரில் ஒரு 1.5 அடி கண்டெய்னர் இல்லை 2 அடி கண்டெய்னர் ஒன்று வாங்கி அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த இதை கட் பண்ணிவிட்டு அதில் மெஷ்ஷை நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பெட்டிங் போடணும். கோகோனட் ஷெல்ஸ் ஆர் அதுக்கு பிறகு இந்த டஸ்ட்டு, இந்த வுட் டஸ்ட்டுன்னு யூஸ் பண்ணலாம், இல்லை உம்மி யூஸ் பண்ணலாம், ஹெம்ப்பு. ஸோ அதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை போட்ட பிறகு நீங்கள் அதில் விட்டுடலாம். முக்கியமாக வாட்டர் பாட்டில் எப்போவுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும். அதில் நார்மல் தண்ணி குடிக்கிற வைக்கக்கூடாது. அதுக்குன்னு தனி பாட்டில் இருக்குது, அதுதான் அது ஈஸியாக குடிக்கணும். தண்ணி அதனால பட்டுருச்சுன்னா அதுக்கு வந்து நிறைய பாதிப்பு ஏற்படும். அதனால் நம்ம தண்ணியை டேரெக்டாக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பாட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபுட்டு, 20% ப்ரோட்டீன், 6% ஃபேட் அண்ட் 60% கார்போஹைட்ரேட்ஸ் கொண்ட சில பெல்லட்ஸ்லாம் இருக்குது. ரேட் பெல்லட்ஸ், மைஸ் பெல்லட்ஸ் அண்டு கேட் ஃபுட்டு, இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சில பேருக்கு கேள்வி வரும். இந்த காய்ச்சல் ஏற்படுமா, எலி காய்ச்சல்லாம் வருமா? அதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ ரொம்ப ஹைஜீனிக்காக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு இடத்த க்ளீன் பண்ணிடணும். ஸோ வந்து ஒரு 19-21 டேஸில் குட்டி போட்டுரும். 3 டேஸ்க்கு ஒரு தடவை அது வந்து பீரியட், அதாவது அந்த ஹீட் வந்துக்கிட்டே இருக்கும், அதாவது ஃபீமேல் மைஸ்க்கு. ஸோ அதனால் ஈஸியாக ப்ரீடிங், இந்த உலகத்திலே அதிகமாக ப்ரீட் ஆகக்கூடிய ஒரே ஒரு பெட்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னா மைஸ். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் நாள்லேயே சீக்கிரமாக பல் வளர்ந்துடும். குட்டிங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக வெளியே வந்தோடனே சீக்கிரமாக ஒரு 1-2-3 வீக்ஸ்லேயே வந்து நல்லா க்ரோத்தாக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். அந்த டெம்பரேச்சரில் நீங்கள் வந்து ஹியூமிடிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு மேல் இன்னொரு ஃபீமேலை கரெக்டாக அட்டாச் பண்ணி விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரீட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும், மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் எத்தனை குட்டிகள் இடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மைஸ் வந்து 10 போடும், சிலது 12 போடும். ஆல் ஓவர் த வேர்ல்டு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைஸ் வந்து 21 குட்டி போட்டிருக்கு. இதுதான் வேர்ல்டு ரெக்கார்டு. இதுக்கு மேலே எந்த குட்டியும் அது போட்டதில்லை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணால் ஒரு 10 இல்லை 12 குட்டி, என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன் 13 குட்டி வரைக்கும் என்கிட்ட வந்து மைஸ் போட்டிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அற்புதமான ஒரு பெட். ஸோ இந்த பெட்டை நீங்கள் வீட்டை வளர்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள்.